சார் நான் ஆக்சுவலா வந்து அதில எனக்கு ஒரு பெரிய கேரக்டர் குடுத்தாரு மிஸ்கின் அவர்கள். அந்த பெரிய கேரக்டர்ல வந்து நீங்க தான் வில்லன் ரவி நீங்க பாருங்க. லாஸ்ட் சீன்ல மட்டும் நம்ம அதில வந்து கொஞ்சம் ஒரு ஒரு ட்ரெஸ் வந்து கொஞ்சம் ஜட்டி போட்டுட்டோ, இல்ல போடாமலோ கூட எடுக்கிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அந்த என்னுடைய டெத் அப்படி இருக்கும். அந்த மாரி. நான் அப்படிலாம் வேணாம் சார். அ எனக்கு அது வேணாம் சார் அப்படின்னு வேணான்னு வந்துட்டேன். ஏன்னா என்ன மூல்ல எடுக்காங்கன்னு தெரியாது. சம்டைம் துண்டு கட்டி எடுப்பாங்க. சம்டைம் வேணாம்பாங்க. சம்டைம் வந்து இன்னர் போட்டு எடுப்பாங்க. சம்டைம் வந்து சிஜில பண்ணிக்கலாம்னு நெனைப்பாங்க. எது வேணாலும் பண்ணலாம். அப்படிங்கும்போது நம்ம டைரக்ட் சாய்ஸ் அது. நம்ம அந்த ஸ்பாட்ல போய் நான் பண்ண பண்ண மாட்டேன். மாட்டேன்னு சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. அப்ப என்ன பண்ணேன், முதல்ல இல்ல சார் நான் பண்ணல அப்படின்னு வந்துட்டேன். அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அவங்க கோ டைரக்டர் கூப்பிட்டு, சார் இதில வந்து ஹீரோயினுடைய மாமன் கேரக்டர் ஒண்ணு இருக்கு. அது 3 சீன் வரும். 3 சீன் தொடர்ந்து பேசப்படாது. ஆனா நீங்க படம் ஃபுல்லா பிரசன்ஸ்ல இருப்பீங்க. நான் என்ன சார் மிஷ்கின் சார் படத்துல நடிக்கிறோம். அது சின்னதா சார் நாங்க உங்களுக்கு பெருசு குடுத்தோம் சார். நீங்க தான் வேணான்ட்டீங்க. ஓ! அப்படின்னு ஒரு லாஜிக் சொன்னதுனால அதில நடிச்சேன். அந்த 3 நாள் தான் மிஷ்கின் சாரோட நடிச்சேன். பட் மிஷ்கின் சார்லாம் பத்தி நம்ம ஒரு டைரக்டரா வந்து வெரி டெடிகேட் மேன். அவரு அதுலலாம் நான் வந்து 3 நாள் பார்த்தேன். ரொம்ப டெடிகேட்டா இருப்பாரு. ஷாட், 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 கேமராமேன் ஷாட் இப்படியே தான் கைக்கு போயிட்டே இருக்கும். வேற சிந்தனையே இருக்காது சார். ரொம்ப அற்புதமான மனிதர். குழந்தை மாரி அவரு. வெளியில வந்து அவரு பேசுற சில வார்த்தைகள்லாம் தப்பு தப்பா சொல்றாங்களே ஒழிய, மிக அற்புதமான மனிதன். நம்ம ஈரம் வாய்ந்த ஒரு மனிதன்.